2 தம்பியாக்கள் மாவீரன் இல்லாமல் தானேயா இந்த ஊல இப்படியே கிடக்குது. அடுத்த பாலிய மரஞ்செடிகள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்குது. 14 வருஷம் எனக்கு தண்ணி இல்லாமல் ஐயா கஷ்டம். அப்ப அங்க இருந்து மண்டைக்கு போக தண்ணி இல்லை, டேங்க் இல்லை. இங்க கோயிலடிக்கு போக கோயிலடியில தண்ணி இல்லை. எமது ஜீவோட்டு அன்பின்கரம் நிறுவனமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே அமைந்துள்ளதான பாளை பிரதேசத்தில் உள்ள முள்ளியடி கிராமத்திலே இப்பொழுதுமாக குழாய் கிணறு அமைக்கும் திட்டத்தினை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது. இன்றும் பல மக்கள் குழாய் கிணறு வசதி இல்லாமல், தண்ணீர் வசதி இல்லாமல், அடிப்படை வசதியை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது ஜீவோட்டு அன்பின்கரம் நிறுவனமானது பல உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட மக்களை வாழ வைப்பதற்காக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எமது உறவுகள் நீங்கள் உங்களுடைய கரங்களை ஜீவோட்டு அன்பின்கரம் நிறுவனத்தோடு கோர்த்துக் கொள்ளுகிற பொழுது இன்னும் பல மக்களை வாழ வைக்க முடியும். இந்த உதவி கிடைச்சது எப்படி இருக்கு உங்களுக்கு? தண்ணி கிடைச்சது பெரிய ஒரு உதவியும் பெரிய ஒரு நன்றியும் செய்தாக இருக்கு. பெரிய ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு காலமா தண்ணி இல்லாத இருக்கு? 14 வருஷம் ஐயா தண்ணி இல்லை. அதே நேரம் பெரிய ஒரு உதவி. முதலாவது தண்ணி வந்தது, முதலாவது வந்து பார்த்தவங்களுக்கும், 2வதாக இந்த தண்ணி தந்தவர்களுக்கும் பெரிய ஒரு உதவி எனக்கு. மிகவும் நன்றி. என்னால நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். இந்த தண்ணியால தண்ணி எடுக்கிற நேரம் எல்லாம் உங்களையே நினைச்சு கொண்டிருக்க தண்ணி வந்த மிகவும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாவீரர் குடும்பத்தினுடைய அக்காவுக்கு வந்து 14 வருடமா நீர் இல்லாம, அதாவது குடிப்பதற்கோ அல்லது அத்தியாவசிய தேவைக்கோ எந்த ஒரு நீர் வசதிகளும் இல்லாம 14 வருடங்களா வந்தவ போராடி கொண்டு வந்தவ நிறைய பேர்ட்ட வந்து அந்த உதவியை வந்து கேட்டிருந்த நிலையில ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினோட வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தா, எனக்கு வந்து 14 வருடங்களை வந்து நீர் இல்லாமல் தவிக்கிறேன், தனக்கு ஒரு நீர் வசதி ஏற்படுத்தி தர சொல்லி கேட்டிருந்த அடிப்படையில் நாங்கள் அதை காணொலி எடுத்து பதிவு செய்திருந்தாங்க. பதிவு செய்து ஒரு சில நிமிடத்திலேயே சுவிஸ் நாட்டில் இருக்கிற வெண்டதூர் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சதீசன் ஊடாக புஷ்பராஜா என்ற ஒரு குடும்பத்தினர் வந்து இந்த அம்மாவுக்கு உடனடியாக அந்த நீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய வேலை திட்டங்கள் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்குது. என்ன காரணத்துக்காண்டி இந்த உதவியை செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்றைய தினம் திருமண நிச்சயத்தில் இணைகின்ற ஜெமிமல் சேர்லிங் விஜித் என்ற தம்பதியினருக்கு வந்து அவருடைய சிறிய தகப்பனாகிய புஷ்பராஜா என்பவர் வந்து இந்த மாவீரர்களுடைய அக்காவுக்கு வந்து நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லியிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு அந்த மாவீரர் குடும்பத்துக்கு வந்து அவர்களுடைய நீர் தேவை வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தொட்டி அமைக்கப்பட்டு அதற்கு மோட்டரும் போடப்பட்டு குழாயும் அடிக்கப்பட்டு அவருக்குரிய முழு வேலைகளும் பூர்த்தியாய நிலையில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த தினம் வந்து அந்த அதிக மழை வந்து இலங்கையில் வந்து அதிக மழை வீழ்ச்சி காணக்கூடியதாக இருந்தால் அதனால் வந்து இந்த தொட்டி கட்டுற வேலை கொஞ்சம் தாமதமானது. ஆனால் இப்போ வேலை முழுமையாக இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய தினம் திருமணம், அதாவது 17/8/2024 இன்றைய தினம் ஜெமிமல் சேர்லிங் விஜித் என்றவைக்கு வந்து ஒரு திருமண நிச்சயதார்த்தம் இன்றைக்கு இடம்பெற இருக்குது. சுவிஸில் லிங்க்ஸ் குரூப் என்ற இடத்துல வந்து இருக்கிறோம். அவைக்கு வந்து அன்பளிப்பு, அதாவது அவர்களுக்கு செய்கிற ஒரு இதை நன்கொடையாக வந்து இன்றைய தினம் சதீசன் ஆண்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த உதவியை வந்து இந்த நன்கொடையாக வந்து செய்திருக்கிறோம். அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் ஈடுபட இணைய இருக்கிற அந்த தம்பதிகளுக்கும் எம்முடைய சார்பில் வந்து, அதாவது ஜீவ ஊற்றின் சார்பில் வந்து
பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் உண்மையில ஒரு பெரிய விடயம். இந்த உதவிகளை செய்கிறது வந்து அவர் 14 வருடங்களாக நீர் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை. அந்த நீர் தேவையை வந்து ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் வந்து அவர்கள் மனமிறங்கி அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பான அந்த நன்கொடையை வந்து செய்திருக்கணும். அதால் அந்த 14 வருடங்கள் நீர் இல்லாமல் தவித்த இந்த மாவீரர் குடும்பத்துக்கு இன்றைக்கு வந்து ஒரு பூர்ணமான ஒரு மகிழ்ச்சியை காணக்கூடிய மாதிரி இருந்தது அவர்களுடைய முகத்திலேயும் அவர்களுடைய குடும்பத்திலேயும். இந்த குடும்பத்துக்கு அந்த மகிழ்ச்சியை வர வச்ச இந்த தம்பதிகளுக்கு எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் சார்பாக வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முள்ளியடியில் இருக்கும் பாலேஸ்வரி அவர்கள் எனக்கு நீங்கள் தண்ணியும் 14 வருஷம் தண்ணி இல்லாமல் இருந்த எனக்கு நீங்கள் தண்ணியும் தந்து தொட்டியும் தந்து மூட்டரும் தந்தது மிகவும் நன்றி. உங்களோட திருமண வாழ்த்துக்களால் இன்னும் மிகவும் இன்னும் நல்லா இருக்க வேணும். எனக்கு உதவி செய்தவர்களுக்கு திருமண வாழ்த்து. எவ்வளவு காலமா நீங்க தண்ணி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க 14 வருஷம் இருந்த தண்ணி இல்லாம இந்த உதவி கிடைச்சது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கு? பெரிய ஒரு நன்றி ஐயா. இந்த இது தண்ணி தந்ததுக்கு எனக்கு 2 தம்பியாக்கள் எனக்கு மாவீரர். உங்களுக்கு என்னென்ன உதவி தந்திருக்கீங்க? இதுவரை காலம் இந்த உதவியும் இல்லை. நான் தண்ணி ரோட்டில் இருந்து கேன் கொண்டு அள்ளி கொண்டு வரைகளையும் பார்த்ததும் நான் இந்த உதவி செய்தெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைச்சிருக்கு? உங்களுக்கு தண்ணி உதவி இருக்கு, தண்ணி தொட்டி மோட்டார் இவ்வளவும் செய்திருக்கிறீர்கள். அவ்வளவுமே நன்றி.